ஸ்டேட் எம்பளமோட இந்த சின்ன கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. மெட்ராஸ ஓமந்தூரார் முதல்வரா இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சின்னம் உருவாக்கணும் முடிவெடுத்து கிருஷ்ணராவ்ங்கிற ஓவியரை கூப்பிடுறாங்க. அவர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களை ஓவியமா வரைஞ்சு காமிக்கிறாரு. அதுல ஒரு ஓவியம் எல்லாரோட மனசையும் கவர்ந்துருது. அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலோட கோபுரம். அது எல்லாருக்கும் பிடிச்ச போனதுனால இதையே நம்ம நாட்டுக்கு சின்னமா வைக்கலாம்னு முடிவெடுத்து மத்திய அரசுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. அப்ப பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மதமும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கோவில் கோபுரத்தை மட்டும் சின்னமா வச்சீங்கன்னா அது பிரச்சனையை கலரும்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு கிருஷ்ணராவ் விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்துல எந்தவித கடவுள் சிலைகளுமே கிடையாது, கடவுளை நினைவு கூறக்கூடிய எந்தவித சின்னங்களுமே கிடையாது. இந்த கோவில் கோபுரம் ஒரு மத சான்றா இல்லாம நம்ம நாட்டு கலைஞர்களோட கலை சான்றா விளங்குது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பிரதமர் நேருவும் அங்கீகரிக்கிறாரு. இப்படிதான் நம்மளோட ஸ்டேட் எம்பளம் நமக்கு கிடைச்சது.